அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் வந்துட்டு நம்ம இந்த டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்ற டாப்பிக்கில் வந்துட்டு இந்த எக்கனாமிக் ஃபேக்டர்ஸை மட்டும் பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து சொல்லிடுறேன். போன வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, இப்போ நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டோடைய தீர்மானிகள் எதெல்லாம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை தீர்மானிக்குது அப்படின்றத வந்து பார்த்துருக்கோம். அப்போ நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்றதுனால எக்கனாமிக்கல் ஃபேக்டர் மட்டும்தான் தீர்மானிக்கும்னு கிடையாது, நான் எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸும் தீர்மானிக்கும். பொருளாதாரம் சாராத மற்ற இது இருக்குல்லையே, அது அந்த ஃபேக்டர்ஸ் வந்து தீர்மானிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ அதை தான் நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். அப்போ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குது, நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் என்னென்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்னு சொல்லி இருக்குது. அதை தான் நம்ம வந்துட்டு போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ இந்த நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். ஒரு 9 பாயிண்ட் இருக்குது. அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா 11.5.2 நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம சொன்ன இந்த பாயிண்ட்டை வந்து ஒரு சின்ன ஒரு டெஃபினேஷன் மாதிரி கொடுத்து இல்லையா, அதை வந்து இவங்க ஒரு வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ என்னென்னு பார்க்கலாம். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஹேஸ் மச் டு டூ வித் ஹியூமன் என்டோமெண்ட்ஸ், சோஷியல் ஆட்டிடியூட்ஸ், பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஆக்சிடென்ட்ஸ். கேபிட்டல் இஸ் ஏ நெசசரி பட் நாட் ஏ சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் ப்ராக்ரஸ் அப்படின்ற மாதிரி யார் சொல்கிறது, ராக்னர் நர்ஸ்கே அப்படின்றவர் வந்து இது வந்து சொல்கிறாரு. அதாவது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்றது வந்து சும்மா ஒரு இதாக சொல்கிறாரு. ஹியூமன் என்டர்ஸ்மெண்ட், மனிதர்களுடைய நலம் சார்ந்த விஷயம். அடுத்து வந்து சோசியல் ஆட்டிடியூட், சமூகத்தில் வந்து எல்லோரும் வந்து எந்த மாதிரியான பிஹேவ் பண்ணுறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்கன்றது. அப்புறம் வந்து பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ், அரசியல் சூழ்நிலை வந்து எப்படி இருக்குது. அப்புறம் நம்ம பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ், இது எல்லாமே வந்து பேஸ் பண்ணி தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து தீர்மானிக்கப்படுது அப்படின்ற மாதிரி வந்து இவருடைய இது சொல்கிறாரு. அது சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, கேபிட்டல் இஸ் ஏ நெசசரி பட் நாட் ஏ சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஆஃப் ப்ராக்ரஸ். ப்ராக்ரஸ்னாது முன்னேற்ற பாதையில் போகிறோம் இல்லையா, அதுக்கு வந்து கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்றது வந்து நெசசரி, கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் அது மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டோம்னா அப்படி கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாரு ராக்னர் நர்ஸ்கேன்றவர். ஓகே, இப்போ நம்ம அப்படியே ஃபஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு என்ன இருக்குன்னா, ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, அப்படியே பார்க்கலாம். ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் நேம்ட் அஸ் ஹியூமன் கேபிட்டல் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் பவர் டு இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் தேர்பை நேஷனல் இன்கம். அப்போ ஹியூமன் ரிசோர்ஸ்னால தான் என்ன பண்ண முடியும், ஒரு நாட்டினுடைய ப்ராடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும், உற்பத்தி திறன் இருக்குல்ல, செயல் திறனை வந்து அதிகப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி அதிகப்படுத்தினா அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, நேஷனல் இன்கம், தேசிய வருமானம் வந்து கூடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, அடுத்து there is a circular relationship between human development and economic growth. அப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட், அந்த மனிதர்கள் வளப்படுறாங்களே, நம்ம அதை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹியூமன் ரிசோர்ஸ்னால என்னது, மனிதர்களுக்கு வந்து ஸ்கில்ஸை நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க தான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ். ஓகே, அப்போ ஹியூமன் பீயிங் டெவலப்மெண்ட்டுக்கும் எக்கனாமிக் க்ரோத்துக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது வந்து ஒரு சர்க்குலர் ரிலேஷன்ஷிப் மாதிரி வந்து சொல்கிறாங்க. A healthy, educated and skilled labor force is the most important productive asset அப்படின்ற மாதிரி இருக்கப்போ எது வந்து ஒரு ப்ராடக்டிவ் அசெட், ரொம்ப ஒரு அசட்னானது சொத்து, ரொம்ப ஒரு ப்ராடக்டிவ் அசட்னானது நல்ல வேலை செய்யக்கூடிய, நல்ல வந்து உழைக்கக்கூடிய ஒரு சொத்து எதுனா ஹியூமன் தான். அது அந்த ஹியூமன் வந்து எந்த கண்டிஷனில் இருந்தால் அவர் வந்து சொத்துன்னு சொல்கிறாங்கன்னா, ஹெல்த்தியான கண்டிஷனில் இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், எஜுகேட்டடாக இருக்கணும், அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து திறமை இருக்கணும், ஸ்கில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதெல்லாமே இருந்தால் அவங்க வந்து ஒரு ப்ராடக்டிவ் அசட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்து ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் இன்க்ரீசிங் நாலேஜ், ஸ்கில்ஸ் அண்ட் தி ப்ராடக்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் பீப்புள். அப்போ ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்றதுக்கான விளக்கம் என்னது, இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் இன்க்ரீசிங் தி நாலேஜ், மனிதர்களுடைய நாலேஜ் அதிகப்படுத்துறது, விரிவாக்கம் பண்ணுறது, அடுத்து வந்து ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து நம்ம ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் பார்க்குறோம். அடுத்து இட் இன்க்ளூட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் சோஷியல் சர்வீஸ். இப்போ மனிதர்களை வந்து வளப்படுத்தணும், ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்னென்ன பண்ணணும், ஹெல்த்தை வந்து நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், ஹெல்த்தி, எஜுகேட்டட் அண்டு ஸ்கில்டு லேபர்னு வந்து பார்த்துருந்தோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம செலவு பண்ண வேண்டியது எங்கன்னா ஹெல்த்து. ஒரு மனிதனுக்கு ஹெல்த் நல்லா இருந்தால் தான் மற்ற எந்த வேலையுமே வந்து செய்ய முடியும். ஓகேவா, உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. இட் இன்க்ளூட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஹெல்த் ஃபஸ்ட்டு, அடுத்து வந்து எஜுகேஷன், அப்புறம் வந்து சோஷியல் சர்வீசஸ். இது எல்லாத்துலேயும் வந்து நம்ம செலவை செஞ்சோம்னா தான் ஹியூமன் வந்து ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் ஆவையாம் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். இஃப் லேபர் இஸ் எஃபிஷியன்ட் அண்ட் ஸ்கில்ட், இட்ஸ் கெப்பாசிட்டி டு கான்ட்ரிபியூட் டு க்ரோத் வில் பி ஹை. அப்போ
மனிதர்கள் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவோ ஸ்கில்டாகவோ இருந்தாலோ அவங்களுக்கு வந்து என்ன அந்த நாட்டினுடைய க்ரோத் வந்து அதிகமாகும். அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் யார் பார்த்தோம் அப்படின்னா 2 கண்ட்ரி கொடுக்குறாங்க, ஜப்பான் ஒன்று, சைனா ஒன்று. அவங்களுடைய ப்ரொடக்டிவ் பவர் என்னன்றது வந்து உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். மோஸ்ட்லி வந்து இப்போ சைனாவை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெட்மி, ரியல்மி ஏதோ ஒரு மோஸ்ட்லி சைனீஸ் ப்ராடக்ட்டை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்போ இவ்வளோ சைனீஸ் ப்ராடக்ட்டை வந்து எல்லாருமே வந்து நம்ம சைனீஸ் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ அவங்க எவ்வளோ உற்பத்தி திறன் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கிறோம். அவ்வளோ உற்பத்தி திறன் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய ப்ரொடக்ஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, அடுத்து வந்துட்டு டெக்னிக்கல் நோ ஹவ் அப்படின்றது என்னென்னு பார்க்கலாம். As the scientific and technological knowledge advances, more and more sophisticated techniques steadily rise the productivity levels in the all sectors. அப்போ நம்ம ட்ரெடிஷ்னலாக பழைய மெத்தடவே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காமல் புதுசான டெக்னாலஜி என்ன வந்திருக்கு, சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்ன வந்திருக்குன்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இன்னமும் புதுசான ரொம்ப காம்ப்ளெக்ஸான டெக்னிக்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். இன்னும் வந்து வேறு கண்டுபிடிப்புகள்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெக்னாலஜி வந்து நம்ம ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்தினால என்ன நடக்கும்? ப்ராடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, அடுத்து ஸ்கெம்பெட்டர் அட்ரிபியூட்டட் தி காஸ் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் டு இன்னோவேஷன். அப்போ இன்னோவேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, புதிய கண்டுபிடிப்புகள் இருக்கு இல்லையா, அந்த புதிய கண்டுபிடிப்புகள் தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறது? இந்த ஸ்கெம்பெட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து ஒரு ஜெர்மனுடைய முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நினைக்கிறேன். அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கெம்பெட்டர்ன்றவர் என்ன சொல்கிறாரு? இன்னோவேஷன் தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அடுத்து வந்து தேர்ட் பாயிண்ட் பார்க்குறோம், பொலிட்டிக்கல் ஃப்ரீடம். என்னென்னு பார்க்கலாம். த ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் இஸ் லிங்க்டு வித் தி பொலிட்டிக்கல் ஃப்ரீடம். அப்போ டெவலப்மெண்ட் அப்படின்ற ப்ராசஸ் வந்து நம்ம பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் கூட நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒருத்தர் பேர் சொல்கிறாங்க, தாதாபாய் நவ்ரோஜி. என்ன சொல்கிறாரு? எக்ஸ்பிளைன்ட் இன் இஸ் கிளாசிக்கல் ஒர்க் பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. அப்போ அப்படின்ற மாதிரி ஒரு புக் எழுதியிருக்காரு. பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியான்ற மாதிரி ஒரு புக்கை வந்து தாதாபாய் நவ்ரோஜி எழுதியிருக்காரு. அந்த புக்கில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முக்கியமான பாயிண்ட் பாருங்கள், தட் தி ட்ரெயின் ஆஃப் வெல்த் ஃப்ரம் இந்தியா அண்டர் தி பிரிட்டிஷ் ரூல் வாஸ் தி மேஜர் காஸ் ஆஃப் தி இன்க்ரீஸ் இன் பாவர்ட்டி இன் இந்தியா. அப்போ பிரிட்டிஷ் நம்மளை ஆட்சி செஞ்சப்போ நம்மக்கிட்ட இருந்த இயற்கை வளங்கள் மற்ற நிறைய விஷயங்கள் வந்து இங்கேருந்து திருடி கொண்டு போனாங்க. அதை தான் வந்து இந்த இடத்துல வந்து ட்ரெயின் ஆஃப் வெல்த் ஃப்ரம் இந்தியான்ற இங்கேருந்து வளங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. ஏன்னா அவங்க எடுத்துகிட்டு போகிறதுனால, அப்படி அவங்க நிறைய எடுத்துகிட்டு போனதுனால தான் இந்தியா வந்து ஒரு பாவர்ட்டியான நிலையில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ 1947 பிரிட்டிஷ் வந்து நம்மளை இந்தியாவை விட்டுட்டு போனப்போ பார்த்தோம்னா ரொம்ப பூவர் ஸ்டேஜில் தான் நம்ம இருந்தோம். அந்த பூவர் ஸ்டேஜுக்கு காரணம் வந்து ட்ரெயின் ஆஃப் வெல்த் ஃப்ரம் இந்தியா பை பிரிட்டிஷ் வந்து தாதாபாய் நவ்ரோஜி சொல்கிறாரு. அடுத்து வந்து நம்ம ஃபோர்த்து பாயிண்ட் பார்க்கலாம், சோசியல் ஆர்கனைசேஷன். அது என்னென்னு பார்ப்போம். இந்த பீப்புள் ஷோ இன்ட்ரெஸ்ட் இன் தி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி ஒன்லி வென் தே ஃபீல் தட் தி ஃப்ரூட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் வில் பி ஃபேர்லி டிஸ்ட்ரிபியூட்டட்னு இருக்குது. அப்போ மக்கள் வந்து டெவலப்மெண்ட்டில் மக்களுக்கு வந்து எப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னா, ஃப்ரூட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் வில் பி ஃபேர்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இருக்கு இல்லையா. அப்போ அந்த டெவலப்மெண்ட்டினால் வரக்கூடிய அந்த நன்மைகள் இருக்கு இல்லையா, அது வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும். பணக்காரங்களுக்கு மட்டும் கிடைச்சிடக்கூடாது, எல்லாருக்கும் சமமான நிலையில் கிடைக்கணும். அப்படி சமமான நிலையில் அந்த டெவலப்மெண்ட்டோடைய நன்மைகள் வந்து மக்களுக்கு கிடைச்சாதான் மக்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் மேலே, வளர்ச்சி பாதையின் மேலே ஆர்வம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, most participation in development programs is a precondition for accelerating the development process. இப்போ இது மோஸ்ட் பார்ட்டிசிபேஷன் ரீட் பண்ணிட்டு நினைக்கிறேன். இது வந்து மாஸ் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். மாஸ் பார்ட்டிசிபேஷன் என்னது? எல்லாருமே ஒன்று சேர்ந்து கலந்துக்கிறக்கூடிய, அதை தான் வந்து நம்ம மாஸ் பார்ட்டிசிபேஷன் சொல்கிறோம். அந்த மாஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸில் இருந்தால் தான் அது வந்து ஒரு முக்கியமான கண்டிஷன், ப்ரீ கண்டிஷன் சொல்கிறாங்க ஃபார் ஆக்சிலரேட்டிங் தி டெவலப்மெண்ட் ப்ராசஸ். இந்த வளர்ச்சி திட்டத்தை வந்து ஆக்சிலரேட் பண்ணி ரொம்ப வேகமாக செயல்படுத்துறதுக்கு அது வந்து ஒரு முக்கியமான ஒரு இதுன்னு சொல்கிறாங்க, கண்டிஷன் சொல்கிறாங்க. whenever the defective social organizations allow some groups to appropriate the benefits of growth. திரும்ப ரீட் பண்ணுறேன். whenever the defective social organization allows some groups to appropriate the benefits of growth, majority of the poor people do not participate in the process of development அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது டிஃபெக்டிவ் சோசியல் ஆர்கனைசேஷன், இந்த சமூக கட்டமைப்பு வந்து ரொம்ப டிஃபெக்டிவாக இருக்குது, ரொம்ப ஒரு சிறப்பாக செயல்படலை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில்
ஒரு குரூப் மட்டும், ஒரு சில குரூப் மட்டும் டெவலப்மெண்ட்டை நோக்கி பெனிஃபிட்ஸ் ஆஃப் க்ரோத்தை வந்து அடைகிறாங்க, அதாவது டெவலப்மெண்ட்டோடைய நன்மைகள் வந்து அடைகிறாங்க அப்படின்னா, அப்போ வந்து மெஜாரிட்டி ஆஃப் பூவர் பீப்புள் வந்து அதில் வந்து இது பண்ண முடியாது, பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஒரு தரப்பு மக்கள் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, பூவர் பீப்புளால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலை. இது வந்து ஒரு சரியான இது கிடையாது இல்லையா? இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் இஸ் கால்டு கிரானிக் கேபிட்டலிசம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, 5th பாயிண்ட்டு, நம்ம எல்லாருமே ஒரு தடவையாவது நம்ம லைஃப்பில் அனுபவிச்சிருப்போம், கரப்ஷன். அப்போ இந்த இடத்துல சொல்கிற பாயிண்ட் என்னென்னா, கரப்ஷன் ஃப்ரீ அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. ஓகே, கரப்ஷன் இஸ் ஏ நெகட்டிவ் ஃபேக்டர் இன் தி க்ரோத் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு லைன்லேயே வந்து சொல்லிட்டாங்க, கரப்ஷன் அப்படின்றது என்னது, க்ரோத் ப்ராசஸில் வந்து ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர், ஒரு எதிர்மறையான ஒரு விஷயம்னு சொல்லிட்டாங்க. Unless the countries root out corruption in their administrative system, the chronic capitalists and traders will continue to exploit the natural resources. அப்போ மொத்தமாக என்றைக்கு இந்த லஞ்சம் ஊழல்லாம் வந்து நாட்டை விட்டு வெளியே போகுதோ அது வரைக்குமே அத்தனை வெல்த்து, அத்தனை நேச்சுரல் ரிசோர்ஸஸுமே வந்து யாருக்கு போகும்னா அதிக பணபலம் படைத்தவங்களுக்கு தான் வந்து போகும்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அதிக பணபலம் படைத்தவங்க யார்? கேபிட்டலிஸ்ட்டும் ட்ரேடர்ஸும் அதிகமாக வந்து சம்பாதிக்கிறாங்களே அவங்களுக்கு தான் வந்து அவங்க வந்து லஞ்சத்தை கொடுத்து அவங்களுக்கு தேவையானது வந்து ஈஸியாக வாங்கிக்கிற முடியும். ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்க மக்களால் அதை வந்து பண்ண முடியாது. இதை தான் வந்து சொல்ல வராங்க. The tax evasion tends to breed corruption and hamper economic process. அப்போ டேக்ஸ் இவேஷன் இருக்குது. டேக்ஸ் இவேஷன் என்னது? வரி ஏய்ப்பு செய்கிறது. எனக்கு வந்து 1000 ரூபா பணம் வருதுன்னா ஒரு 10 ரூபா வரி கட்டணும்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன், கவர்மெண்ட்டுக்கிட்டே எனக்கு 500 ரூபா தான் வருமானம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போ நான் வந்து 5 ரூபா டேக்ஸ் கட்டினா போதும். அப்போ அந்த மீதி உள்ள 5 ரூபா வந்து கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய டேக்ஸு, அதை நான் கட்டாமல் ஏமாற்றிடுறேன். அதான் வந்து டேக்ஸ் இவேஷன். அப்போ அந்த டேக்ஸ் இவேஷன், வரி ஏய்ப்பு வந்து எக்கனாமிக் ப்ராக்ரஸ் வந்து கட்டுப்படுத்தும்னு சொல்கிறாங்க. வளர்ச்சியை கட்டுப்படுத்தும், வளர்ச்சியை வளரவே விடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து 6th பாயிண்ட் பார்க்கலாம். டிசைர் ஃபார் டெவலப்மெண்ட். த பேஸ் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் இன் எனி கண்ட்ரி டிபெண்ட்ஸ் டு எ கிரேட் எக்ஸ்டென்ஸ் ஆன் பீப்புள்ஸ் டிசைர் ஃபார் டெவலப்மெண்ட். மக்கள் வந்து விரும்பணும், மக்கள் ஆசைப்பட்டால் தான் டெவலப்மெண்ட் வந்து நடக்கும்னு சொல்கிறாங்க. இஃப் இன் சம் கண்ட்ரி த லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் இஸ் லோ அண்ட் தி ஜெனரல் மாஸ் ஆஃப் பீப்புள் ஹேஸ் அக்செப்டட் பாவர்ட்டி அஸ் இட்ஸ் ஃபேட், தென் தேர் வில் பி லிட்டில் ஸ்கோப் ஃபார் டெவலப்மெண்ட். அப்போ ஒரு கண்ட்ரி எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அந்த கண்ட்ரி வந்து அந்த கண்ட்ரியில் இருக்க மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டெவலப்மெண்ட்டை பற்றி அவங்க வந்து யோசிக்கலை. நம்மளுடைய விதியே இதுதான், நம்மளுடைய விதியே வந்து இப்போ வறுமை நிலை தான், பாவர்ட்டி தான் நம்மளுடைய விதின்னு அவங்க நினச்சி எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் இருக்காங்கன்னா கடைசி வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க. எந்த ஒரு முன்னேற்றமே இருக்காது. தேர் வில் பி அ லிட்டில் ஸ்கோப் ஃபார் டெவலப்மெண்ட் அப்படின்றது. அடுத்து 7th பாயிண்ட் பார்க்குறோம். மாரல், எத்திக்கல் அண்டு சோசியல் வேல்யூஸ். These determine the efficiency of the market. According to Douglas C. North, if people are not honest, market cannot function. அப்போ ஹானஸ்ட், எத்திக்கல் வேல்யூஸை பற்றி பேசுகிறாங்க. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எத்திக்கல் வேல்யூவை பற்றி பேசுகிறாங்க. மக்கள் வந்து எத்திக்கலாக இல்லைனா, ஹானஸ்ட்டாக இல்லைனா, நேர்மையாக இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபங்க்ஷன் ஆகாதுன்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாரு. இது யார் சொல்கிறதுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டக்ளஸ் சி நார்த் அப்படின்றவர் வந்து சொல்கிறாரு. அடுத்து 8th பாயிண்ட் பார்க்குறோம். கேசினோ கேபிட்டலிசம் இருக்குது. ஒரு வித்தியாசமான டைட்டில் இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். இஃப் பீப்புள் ஸ்பெண்ட் லார்ஜர் ப்ரொபோர்ஷன் ஆஃப் த இன்கம் அண்ட் டைம் ஆன் என்டர்டெயின்மெண்ட், லிக்கர் அண்ட் அதர் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், ப்ராடக்டிவ் ஆக்டிவிட்டீஸ் மே சஃபர் அக்கார்டிங் டு தாமஸ் பிக்கெட்டின்றவர் சொல்கிறார். அப்போ மக்கள் வந்து அதிகபட்சமான பணத்தை என்டர்டெயின்மெண்ட்லேயோ அல்லது மற்ற இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லையோ, லிக்கர் ட்ரிங்கிங் இருக்கு இல்லையா, அதில் வந்து செலவு பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸ் வந்து எதுவுமே நடக்காது, அல்லது ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக நடக்கும். ஏன்னா நம்ம பணத்தை பூரா ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தில் வந்து நம்ம செலவு பண்ணிட்டோம். அப்போ நம்ம தேவையான விஷயத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு நம்ம பணம் இருக்காது அல்லது கம்மியாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், இந்த கெசினோ கேபிட்டலிசம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் சொல்கிறதுனா தாமஸ் பிக்கெட்டின்றவர் சொல்கிறாரு. அடுத்து இதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் கேபிட்டலிசம் பார்க்குறோம், பேட்ரிமோனியல் கேபிட்டலிசம். இது என்ன? இஃப் தி அசட்ஸ் ஆர் simply passed on to children from their parents, the children would not work hard because the children do not know the value of their assets. Hence productivity will be low as per Thomas Piketty. இது வந்து தாமஸ் பிக்கெட்டி தான் வந்து சொல்கிறாரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இருக்கிற வீடு வந்து உங்கள் அப்பா அம்மா சம்பாதிச்சதாக இருக்கும் அல்லது அவங்களுடைய பேரண்ட் சம்பாதிச்சதாக இருக்கும். அப்போ அப்பா அம்மாவுடைய சொத்துக்கள் மட்டும் உங்களுக்கு அப்படியே இன்ஹெரிட்டன்ட் ஆகி உங்களுக்கு மட்டும் வருது அப்படின்னா அதை வந்து நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அவள் எப்படி அது உருவாச்சுன்ற அந்த ஒரு இது தெரியாது, அந்த கஷ்டம் வந்து தெரியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இஃப் தி அசட்ஸ் ஆர் சிம்பிளி பாஸ்ட் ஆன் டு சில்ட்ரன் ஃப்ரம் தேர் பேரண்ட்ஸ், சில்ட்ரன் வுட் நாட் ஒர்க் ஹார்டு. அப்போ
அந்த கஷ்டத்தை அனுபவிக்கலைன்னா சில்ட்ரன் வந்து, அதாவது இப்போ இருக்க நம்ம ஜென்ரேஷன் வந்து ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த சொத்துக்களுடைய வேல்யூ வந்து தெரியாமல் போகும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் தாமஸ் பிக்கெட்டின்றவர் என்னன்னு சொல்கிறாரு, பேட்ரிமோனியல் கேபிட்டலிசம்னு சொல்கிறாரு. ஓகே, அடுத்து 11.6 பார்க்கலாம். பிசிஎஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி அல்லது விக்கியஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி, எப்படி உங்கள் ஸ்கூலில் சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கங்க. என்னை பொறுத்த வரைக்கும் விசிஎஸ்ன்னு சொன்னால் இது கரெக்ட், விசிஎஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி. ஓகே, இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அந்த டயக்ராம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தியரி இருக்குன்னு பார்த்துருவோம். There are circular relationship known as the vicious cycles of poverty that tend to perpetuate the low level of development in less developed countries. ஓகே, இப்போ இந்த விசியஸ் சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டின்றது எதுக்காக வந்து இப்படி ஒரு இது எதுக்காக இந்த எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, லெஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ், குறைவான வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இருக்கிற இதை பற்றி, எக்கனாமியை பற்றி பேசுகிறதுக்குன்னு எடுத்துக்கலாம் நம்ம சிம்பிளாக. அடுத்து வந்து ஒருத்தர் பேர் சொல்கிறாங்க, நர்க்ஸேன்னு சொல்கிறாங்க. நர்க்ஸே எக்ஸ்பிளைன்ஸ் தி ஐடியா இன் தீஸ் வேர்ட்ஸ். இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா இந்த டயக்ராமு, அதுக்கு வந்து ஒரு தியரியை கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். It implies a circular constellation of forces tending to act and react upon one another in such a way as to keep a poor country in a state of poverty. அப்போ இந்த விசியஸ் சைக்கிள்ன்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சர்க்குலராக போய்கிட்டே இருக்குது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஸ்டேட், இந்த நிலையுடைய தன்மை என்ன அப்படின்னா, ஒரு பூவர் கண்ட்ரியை பூவரான நிலையிலே வச்சிருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த விசியஸ் சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த எக்ஸாம்பிளை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். A poor man may not have enough to eat. அப்போ ஒரு ஏழைக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து போதுமான அளவுக்கு சாப்பாடு இல்லை. பீயிங் அண்டர்ஃபெட் ஹிஸ் ஹெல்த் மே பி வீக். அப்போ சாப்பிடாததுனால ஹெல்த் வந்து வீக் ஆகுது. அடுத்து பார்க்குறோம், பீயிங் ஃபிசிக்கலி வீக். அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னது, ஹெல்த் வீக் ஆனால் ஃபிசிக்கலாக வந்து ஒர்க் பண்ண முடியாது, வீக் ஆகிட்டார். அடுத்து வந்து ஹிஸ் ஒர்க்கிங் கெப்பாசிட்டி இஸ் லோ. அப்போ அவருடைய வேலை செய்யும் திறன் இருக்குல்லையே, அந்த திறன் வந்து குறைஞ்சி போச்சு. விச் மீன்ஸ் தட் ஹீ இஸ் எ பூவர். அப்போ திரும்ப வந்துடும், அவர் பூவராக இருக்கிறதுனால சாப்பாடு கிடைக்கல, சாப்பாடு கிடைக்காததுனால உடம்பு வீக் ஆகுது, உடம்பு வீக் ஆகுனதுனால வேலை பார்க்க முடியல, வேலை இல்லாததுனால அவர் பூவராக இருக்கார். ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே திரும்ப வந்து நின்றுச்சு. விச் இன் டர்ன் மீன்ஸ் தட் ஹீ வில் நாட் ஹேவ் எனஃப் ஃபுட் டு ஈட் அண்ட் ஸோ ஆன். அப்போ திரும்பவும் அது ஸ்டார்ட் ஆகுது. இதை தான் நம்ம இந்த விசியஸ் சைக்கிள் சொல்கிறோம், திரும்ப ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறது. A situation of this sort relating to a country as a whole can be summed up in a proportion. அப்போ என்ன சொல்கிறாங்க, a country is poor because the country is poor. அப்போ ரெண்டுமே ஒன்று தானே, a country is poor because the country is poor. கண்ட்ரி வந்து ஏழ்மையான நிலையில் இருக்குது, ஏன்னா அந்த கண்ட்ரி வந்து ஏழ்மையான நிலையில் இருக்குது, அவ்வளோதான். அடுத்து, the vicious cycle of poverty operates both on the demand and the supply side. அப்போ இந்த விசியஸ் சைக்கிள் வந்து டிமாண்ட் சைடுலையும் ஆப்ரேட் ஆகும், சப்ளை சைட்லையும் ஆப்ரேட் ஆகும்னு சொல்கிறாங்க. என்னன்றதை பார்க்கலாம். ஆன் தி சப்ளை சைடில் எப்படி இருக்குது, அடுத்து கீழே டிமாண்ட் சைடில் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்ளை சைடு பார்ப்போம். தி லோ லெவல் ஆஃப் ரியல் இன்கம் மீன்ஸ் லோ சேவிங்ஸ். என்னுடைய வருமானமே கம்மியாக தான் இருக்குது, அப்போ நான் எங்கிட்ட இருந்து சேவ் பண்ணுறது? அப்போ வருமானம் கம்மியாக இருக்கிறப்ப சேவிங்ஸ் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். The low level of savings leads to low investment and deficiency of capital. ஓகே, இப்போ சேவிங்ஸ் குறைஞ்ச என்னது, என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, கேபிட்டல் ஃபார்மேஷன் வந்து குறையும்னு சொல்கிறாங்க. ஓகே, the deficiency of capital in turn leads to low levels of productivity. அப்போ கேபிட்டல் ஃபார்மேஷன் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்போ கேபிட்டல் ஃபார்மேஷன் இல்லை, அதனால் என்ன ஆகுது, லீட்ஸ் டு லோ லெவல்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி. புதுசாக உற்பத்தி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, ப்ரொடக்டிவிட்டி லெவல் வந்து குறையும். பேக் டு லோ இன்கம். அப்போ ப்ரொடக்டிவிட்டி லெவல் குறைஞ்சா என்னாகும், திரும்பவும் இன்கம் வந்து குறையும். அப்போ திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்தாச்சா, இதுதான் வந்து விசியஸ் சைக்கிள்ன்றது. இது வந்து சப்ளை சைடு. ஓகே, தஸ் தி விசியஸ் சைக்கிள் இஸ் கம்ப்ளீட் ஃப்ரம் தி சப்ளை சைடு. ஓகே, சப்ளை சைடு வந்து முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம டிமாண்ட் சைடு பார்க்குறோம். டிமாண்ட் சைடு ஆஃப் தி விசியஸ் சைக்கிள் இஸ் தட் தி லோ லெவல் ஆஃப் ரியல் இன்கம் லீட்ஸ் டு தி லோ லெவல் ஆஃப் டிமாண்டு. ஓகே, என்கிட்ட வந்து ரியல் இன்கம் இல்லை, அப்போ எனக்கு வந்து டிமாண்டே இருக்காதே, எனக்கு வந்து எதுவுமே நான் வாங்கணும்னு நினைக்க மாட்டேன், என் சைடில் வந்து டிமாண்ட் வந்து குறைஞ்சி போயிடுச்சு. விச் இன்டர்ன் லீட்ஸ் டு எ லோ ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ எனக்கு டிமாண்டே இல்லை, அப்போ நான் எதுவுமே வாங்க மாட்டேன் தானே, அப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே இல்லாமல் போகுது, அவ்வளோதான். அண்ட் ஹென்ஸ் பேக் டு டெஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல், லோ ப்ரொடக்டிவிட்டி, லோ இன்கம். அப்போ இது சுற்றி ஒரே மாதிரி வருது. இப்போ நம்ம அந்த டயக்ராம் லைட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லோ பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மார்க்கரோட கட்டு நல்லாயிருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன இருக்குது,
ஃபஸ்ட் என்ன இருக்குது பார்த்தோம் அப்படின்னா லோ பெர் கேபிட்டா இன்கம் இருக்குது. லோ பெர் கேபிட்டா இன்கம் இருக்கிறது வந்து எதை வந்து இம்ப்ளை பண்ணுது, லோ லெவல் ஆஃப் டிமாண்டும் இல்லை, சேவிங்ஸும் இல்லை. ஓகேவா? அப்போ ரெண்டுமே இல்லாதனால என்ன ஆகுது, லோ லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபிசிக்கல் அண்ட் கேபிட்டல், ஹியூமன் கேபிட்டல். அப்போ அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னால் பண்ண முடியலை. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாததுனால ப்ராடக்டிவிட்டி குறையுது, ப்ராடக்டிவிட்டியில் உற்பத்தி இல்லாததுனால இன்கமும் குறையுது, சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளோ தான் இந்த பாயிண்ட்டு. ஓகே, அடுத்து வந்துட்டு நம்ம இந்த டாபிக் மட்டும் லாஸ்ட்டாக பார்த்துலாம். 11.6.1 பிரேக்கிங் தி விசியஸ் சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டி. இந்த விசியஸ் சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டின்றது சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. இதை எப்படி பிரேக் பண்ணலான்னு ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். த விசியஸ் சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டி இஸ் அசோசியேட்டட் வித் லோ ரேட் ஆஃப் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் தி சப்ளை சைடு. அப்போ சப்ளை சைடில் வந்து இந்த விசியஸ் சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டி வந்து என்ன சொல்லுது, என்னென்ன அதில் குறையாக இருக்குதுன்னு சொல்லுது, லோ ரேட் ஆஃப் சேவிங்ஸ் கம்மியாக இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இன் யூடிசி அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸில், குறைவான வளர்ச்சி அடைந்த நாடுகளில், இன் யூடிசிஸ் த ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கேபிட்டல் ஃபார்மேஷன் கேன் பி ஸ்டெப்ட் அப் வித்தவுட் ரிடக்ஷன் இன் கன்சம்ஷன். அப்போ கன்சம்ஷனில் எந்த ஒரு குறைபாடுமே இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்த முடியும், கேபிட்டல் ஃபார்மேஷனையும் அதிகப்படுத்த முடியும். எங்கே? அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸில். அது எப்படி? ஃபார் திஸ் த மார்ஜினல் ரேட் ஆஃப் சேவிங்ஸ் இஸ் டு பி கிரேட்டர் தென் ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேவிங்ஸ். ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேவிங்ஸ் இப்படி ஒன்று இருக்கும் இல்லையா, கண்ட்ரிக்கு எவ்வளோ வந்து ஆவரேஜாக சேவ் பண்ணுறாங்கன்னு, அதை வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண வந்து சொல்கிறாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணினோம்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தலாம், கேபிட்டல் ஃபார்மேஷன் வந்து அதிகப்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. அடுத்து டு பிரேக் தி விசியஸ் சைக்கிள் ஆன் தி டிமாண்ட் சைடு. அப்போ டிமாண்ட் சைடில் எப்படி நம்ம இதை பிரேக் பண்ணுறது? நர்க்ஸே சஜஸ்டட் தி ஸ்ட்ராட்டஜி ஆஃப் பேலன்ஸ்டு க்ரோத். அப்போ பேலன்ஸ்டு க்ரோத்துன்னு ஒரு விஷயத்தை வந்து இவர் சொல்கிறார், இப்படி பண்ணலாம்னு சொல்கிறார், ஒரு ஐடியா சொல்கிறார். இஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மேட் இன் செவரல் இண்டஸ்ட்ரீஸ், வேறு இண்டஸ்ட்ரீஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்தணும். இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க சைமல்டேனியஸ்லியாக, ஒரே நேரத்தில் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்தினோம்னா என்ன ஆகும்னா, the workers employed in various industries will become consumers of each other's products and will create demand for one another. அப்போ ஏன்னு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, பின்னு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, சின்னு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கலாம். 3 இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகப்படுத்தினோம்னா 7 வேலை பார்க்குற இவங்க இருப்பாங்க, ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பிஎன்சிக்கு கஸ்டமர்ஸ். இப்போ பியில் வேலை பார்க்குறவங்க ஏஎன்சி கஸ்டமர்ஸ். இது மாதிரி அவங்க மாற்றி ஒரு கஸ்டமர்ஸ் ஆகிடுவாங்க. தேர்பை வி கேன் இன்க்ரீஸ் தி ப்ராடக்டிவிட்டி இன் தி எக்கனாமி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ப்ராடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிமாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, the balanced growth, that means simultaneous investment in large number of industries create mutual demand அப்படின்ற மாதிரி இதை வந்து நம்ம சொல்கிறோம். thus through the strategy of balanced growth vicious cycle of poverty operating on the demand side of capital formation can be broken. இந்த ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா டிமாண்ட் சைட்லேருந்து இந்த vicious cycle of poverty வந்து நம்மளால் பிரேக் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த 11.7 பிளானிங் அப்படின்றது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.